எல்லோருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளானது நாளை தினம், அதாவது ஜூன் 4ஆம் தேதி அன்று வெளிவர இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி நிலவியது என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் 4 முனை போட்டிகள் என்று கூட சொல்லலாம். ஏன்னா திமுக கூட்டணி ஒருபுறம், மறுபுறம் என்டிஏ கூட்டணி மற்றும் நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்தில் தனித்து களம் காண்கிறார்கள். அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக. ஆக 4 முனை போட்டிகளானது தமிழகத்துல நிலவியது. வரக்கூடிய இந்த முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸிட் போல் நிலவரத்தை வைத்து பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி வெற்றி பெற்றும் கூட ஒரு தோல்வியை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா திமுக கூட்டணி 30க்கும் அதிகமான, அதாவது 30க்கும் கூடுதலாக தமிழகத்துல அவர்கள் தொகுதிகள் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் என்ற தகவல் வருகிறது. அப்படிப்பட்ட வேளையில அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட மத்தியில அவர்கள் ஆதரித்த, அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மத்தியில் அதிகமான நார்த் இந்தியாவில் பூரா பாஜகனுடைய பலம் என்ன என்று அனைவருக்குமே தெரியும். அவங்களுடைய கட்டமைப்பு ஏறக்குறைய அவங்க 400 சீட்டை டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வேலையில திமுக இங்கே வெற்றி பெற்றாலும் கூட, இன்னும் சொல்லப்போனால் 40க்கு 40 வெற்றி பெற்றாலும் கூட எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல திமுக விசஸ் அதிமுக, இதுதான் கடந்த 50 ஆண்டுகால அரசியல். அப்படிப்பட்ட வேலையில அதிமுக இந்த மக்களவை தேர்தல் களத்திலேயே இல்லாமல் போய்விட்டார்கள் என்று சொல்லலாம். பல இடங்கள்ல பூத் ஏஜென்ட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட வேலையில ஏதோ ஒரு புது கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி நேரடியாக தேர்தல் சந்தித்தால் எப்படி ஒரு தேர்தலை சந்தித்திருப்பார்களோ அதுபோல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஒரு புதிய கட்சியாகத்தான் இந்த தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. அவர்கள் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலுமே டெபாசிட் வாங்குவதே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை என்று மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க 2.5 கோடி தொண்டர்கள் எங்க இடத்துல இருக்கிறாங்க, ஆகையினால் நாங்க தான் மிகவும் ஒரு கடினமான ஒரு டஃப் ஃபைட் கொடுப்போம் திமுக கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கான எந்த ஒரு கள நிலவரமோ அவங்களுக்கு சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை. தொண்டர்களும் சோர்வடைந்து விட்டாங்க, நிர்வாகிகளும் இருக்கும் இடம் தெரியாமல் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட வேலையில அந்த வெற்றி என்பது அங்கே கேள்விக்குறிதான். மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணி, தமிழகத்துல என்டிஏ கூட்டணி உண்மையிலேயே திமுகவிற்கு ஒரு மாற்றாக, திமுகவிற்கு ஒரு கடுமையான நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு அணியாக கண்டிப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தேசிய கட்சியினுடைய தலைமையிலான ஒரு கூட்டணி தான் இங்க தமிழகத்தில் அமைந்தது, பாஜகவினுடைய கூட்டணி. அந்த பாஜக கூட்டணிக்கு வலு சேர்க்கும் விதமாக தமிழகத்துல 3 முறை முதலமைச்சராக இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கிறார். அதே போல அமமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஆதரவை கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க. அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கக்கூடிய அதிருப்தி நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்ல எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை விரும்பல. அப்படிப்பட்ட வேலையை இவங்க எல்லாரும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணியில ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க, ஆக இந்த கூட்டணிக்கு நம்ம வாக்களிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அதிகமான வாக்குகள் கொடுக்குறாங்க. மறுபக்கம் பார்த்தோம்னா பாமகனுடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வடக்கு மாவட்டங்கள்ல ஏறக்கூடிய ஒரு 10 மாவட்டங்கள் வரைக்கும் அவங்க கணிசமான வாக்குகளை பெறுவாங்க. அப்ப அவங்க அந்த கூட்டணிக்குள்ள வரும்பொழுது இந்த கூட்டணி திமுகவிற்கு கடுமையான நெருக்கடி கொடுத்து பல இடங்கள்ல கடுமையான போட்டியை கொடுக்குறாங்க. ஏறக்கூடிய 8 தொகுதிகள் வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய வளர்ச்சிக்கேற்ற அவங்களுக்கான வாக்குகளை அவங்களும் அறுவடை செஞ்சிருக்கிறாங்க. இந்த 4 முனை போட்டியில ஏமாந்து போனது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். ஏன் அப்படின்னா அவர் எதிர்பார்த்த வெற்றி முழுமையாக அவருக்கு கிடைக்கவில்லை. அதே போல வெற்றியை பெற்று தோல்வியையும் சந்தித்தது திமுக கூட்டணி. மாநிலத்தில் முழுமையான வெற்றி, மத்தியில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மறுபுறம் என்டிஏ கூட்டணி தங்களுக்கே உரித்தான ஒரு கடுமையான ஒரு போட்டியை கொடுத்து தேவையான இடங்களை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைய தினம் முழுமையான தேர்தல் முடிவுகளானது வெளிவரும். நன்றி, வணக்கம்.